அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. 1000 கோடிக்கு மேல மதுபான கடையில ஊழல் பண்ணிருக்காங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கட்டும், டெல்லிக்கு பயணம் போயிட்டு திரும்பி இருக்காங்க. இந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க? அமலாக்கத்துறை சோதனை எப்படி பாக்குறீங்க? தவறு நடந்திருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தவறை நிரூபிக்க வேண்டியது அமலாக்கத்துறை. ஊழல் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி பரவலாக ஊடகவியலாளர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு சூழல்ல அதை சரி செய்வதற்கு தான் இவங்க போயிருக்காங்கன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. எதற்காக அந்த மதுவிலக்குன்றதை மட்டும் செந்தில் பாலாஜி ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வரக்கூடிய லாபம் 30 ரூபா பாட்டில் வாங்குறதுல முதல்வர் குடும்பத்திற்கும் சரியாக கொடுக்கும்போது இவர் தான் வசூல் பண்ணி கரெக்டாக கொடுக்காரு. 450 நாள் சிறையில் இருந்த அமைச்சர் அவரை கொண்டு வந்து மறுபடியும் அமைச்சராக்குன்னா அதில் உள்நோக்கம் என்னங்கிறது சாதாரண மக்களுக்கே தெரிஞ்சிருமே. ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு கலைஞருடைய முன்னாள் பாதுகாப்பு பிரிவில் வேலை பார்த்திருக்காரு. என்ன கொலை பண்ணது முயற்சி பண்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரு நியாயத்துக்காக போராடின ஒரு மனிதர். அப்போ உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும். இல்ல அந்த 20 பேர்ல ஒருத்தரையோ 2 பேரையோ கைது செய்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சாவு நடந்திருக்குமா? பாஜக உள்ள வந்துருன்னு ஒரு பேரை சொல்லி அவங்க ஓட்டு திமுக தான் போட போறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இது எல்லாமே ஒரு கூட்டு சதி திட்டமே தான் இருக்கு. எத்தனை வீட்டுல நமக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு அளந்து எண்ணி அவங்க காசு கொடுக்குறாங்க. அதுல காட்டுற ஆர்வத்தை எதுக்காக சாதிவாரி கணக்கு காட்ட மாட்டாங்க நினைக்கிறீங்க? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி எம்பி, தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பி, ஒரு குடும்பத்துக்கே இவ்வளவு பதவினா அப்ப சமூக நீதி எங்க இருக்கு? தேவர் சமுதாயத்துக்கு நாடாரும் தேவேந்திர குல வேளாளரும் ஓட்டு போட்டா தேவர் சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க ஜெயிச்சிருவாங்க. நாடார் நிற்கும் போது தேவரும் தேவேந்திர குல வேளாளரும் நின்னா தென் மாவட்டங்களில் ஜெயிச்சிருவாங்க. இப்படி ஒரு சூழல் தூத்துக்குடி தொகுதியில் நடந்திருந்தால் கனிமொழியாளர் 15 ஓட்டு வாங்க முடியாது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படை வஞ்சிச்சுட்டே இருக்காங்க. நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்திலிருந்து கூட 2 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இல்ல இவங்க கடிதம் எழுதுறது மட்டுமே வேலையாக வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? என்னை எல்லாம் அப்பா அப்பான்னு சொல்றாங்க அப்படின்னு. இவருடைய பையன் உதயநிதியை இதே இலங்கை காவல்துறை கைது செய்திருந்தால் கடிதம் தான் எழுதுவாரா? தமிழக மக்கள் அப்பான்னு உங்களை கூப்பிடுறதுக்கு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு முத்துரமேஷ் அவர்கள். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே மதுபான கடையில் ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், டெல்லிக்கு பயணம் போயிட்டு திரும்பி இருக்காங்க. இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அமலாக்கத்துறை சோதனை எப்படி பார்க்குறீங்க? அமலாக்க சோதனை என்பது பல்வேறு பத்திரிகைகளில் 40,000 கோடி ஊழல், 1 லட்சம் கோடி ஊழல் இப்படி பேசப்பட்டிருக்குது. ஆனால் அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல். ஏன் அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவங்களுக்கு? இல்லை, அவங்க மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது தெரியல. ஆனால் பொதுவாக பத்திரிகை செய்திகள்லாம் இப்படி இருக்குது. இவங்க சொல்கிறது 1000 கோடி தான். அப்போ உண்மையிலுமே 40,000 கோடி 1 லட்சம் கோடி ஊழலுக்கான ஆதாரங்கள் இருக்கலாம். அதை ஏதாவது சரி கட்டுறதுக்கு கூட அமைச்சர் பெருமக்கள் அதுக்கு பாசிபிள் இருக்கு. 40,000 கோடி இந்த மது இதில் ஊழல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாங்கிறத சொல்கிறாங்க. ஒன்று லாபம் மட்டுமே 45,000 கோடி ரூபா 50,000 கோடி ரூபா டார்கெட் வச்சு பண்ணும்போது வருஷத்துக்கு லாபம் மட்டுமே 45,000 கோடி 50,000 கோடி டார்கெட் பண்ணும்போது இந்த பாட்டில் அட்டை எக்ஸ்ட்ரா வாங்குற 30 ரூபா இதெல்லாம் சேர்த்தா ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபா வந்துடும். இல்லை, இதெல்லாம் போக அரசாங்க முத்திரையை பதிச்சு அரசாங்கத்தில் பதிவு பண்ணாமல் வரி கட்டாமல் இவங்களே தனிப்பட்ட முறையில் விற்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்க சொல்லுறது 1 லட்சம் கோடி ரூபாங்கிறது கம்மிங்கிற மாதிரி தான் தோணும். இப்போ தவறு நடந்திருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தவறை நிரூபிக்க வேண்டியது அமலாக்கத்துறை. அவங்க சொல்கிறது 1000 கோடி ரூபா. அந்த 1000 கோடி ரூபானாலே தவறு, அந்த ஊழல் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி பரவலாக ஊடகவியலாளர்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ஒரு சூழலில்
அதை சரி செய்வதற்கு தான் இவங்க போயிருக்காங்கன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. இப்போ 600 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச இதே மதுபான ஊழல் தான். டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் முதல்வராக இருக்கும்போதே அரசு கைது செய்யப்பட்டார். அதே போன்று நம்மளுடைய தமிழக முதல்வரும் அதே மாதிரி கைது படுவார் ஸ்டாலின் அவர்கள். ஆமாம், நம்ம தமிழக முதல்வர் தானே இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை தான் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அதை அப்போ சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போய் சமாதான படலங்கள் இல்லை ஏதாவது நேரடியாக நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சே பேசுகிறாங்களா? இல்லை அவரை சந்தித்து பேச மாட்டாங்க, வேறு அடுத்த கட்ட தலைவர்களை பேசியிருக்கலாம். இதெல்லாமே யூகம்தான். ஆனால் உண்மையான ஊழல் செஞ்சதுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். தப்பு செய்திருந்தால் முதல்வராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பார்வையா இருக்கு. இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தார். மறுபடியும் அவர் வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் உட்பட நிறைய பேர் இதில் கைது செய்யப்படுவாங்களா? அதாவது மத்திய அரசு கிட்ட அமலாக்கத்துறை கிட்ட ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் தமிழக முதல்வர் மீதும் துறை சார்ந்த அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால்தான் சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி கிடைக்கும். பணத்தை வைத்துக்கொண்டு பல கோடிகளை வைத்துக்கொண்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை செய்யலாம் அப்படிங்கிற மனநிலை யாருக்கும் வரக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும். சொல்லப்போனால் அவங்களோட இவங்க சொல்கிற கணக்கு பார்த்தாலே அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இவர்கள் தப்பு செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்களை கைது செய்கிறதுல என்ன தப்பு? யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மக்களுடைய பார்வையாக இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போதே 200 பேருக்கு மேலே வந்து ஏமாற்றி வேலை வாங்கி தரது ஏமாத்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது தொடர்ந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 465 நாள் சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே தான் அதுக்கப்புறம் அமைச்சர் பட்டியலை ரெடி பண்ணி அவருக்கு வந்து மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக அவர் நியமிச்சாங்க. எதற்காக வந்து அந்த மதுவிலக்குன்றதை மட்டும் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வரக்கூடிய லாபம் 30 ரூபா பாட்டில் வாங்குறதுல முதல்வர் குடும்பத்திற்கும் 10 ரூபாயோ 15 ரூபாயோ கொடுக்கும்போது சரியாக கொடுக்கும்போது இவர் தான் வசூல் பண்ணி கரெக்டாக கொடுக்காரு. நம்ம எவ்வளோ திருடினாலும் நியாயமாக நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை அவர் கரெக்டாக கொடுத்துறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இதே போன்றதுனா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போதும் இதே மாதிரி நடந்துச்சு. 200 பேர்கிட்ட லஞ்சம் பெற்று அது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. இவங்க பொதுவாக வந்து முதல்வர் குடும்பத்திற்கு சரியாக லஞ்சப்படத்தை திருப்பி கொடுப்பவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இவர் தான் அது சரியான அமைச்சர், இவர் தான் திறமையாக 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் திருடி நமக்கு ஒரு பதவி மாட்டிக்கிட்டாங்களே. மாற்றுறதுனாலும் செய்கிற வரைக்கும் கரெக்டாக செஞ்சு திருடினதை கொண்டு போய் முதல்வர் குடும்பத்துக்கு கரெக்டாக கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அதனால தானே கொடுக்காங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யக்கூடிய தாசில்தாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்கிறாங்க. அவர் கோர்ட்டில் போய் குற்றத்தெல்லாம் நிரூபித்து நம்ம நிரூபித்தா மறுபடியும் வேலை கொடுப்பாங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் போது பணியிட நீக்கம் செய்யும்போது அவருக்கு அந்த பதவியை கொடுக்க மாட்டாங்க. அதுதானே நடைமுறை. அது ஏன் அமைச்சருக்கு நடைமுறைப்படுத்தலை? 450 நாள் சிறையில் இருந்த அமைச்சர் அவரை கொண்டு வந்து மறுபடியும் அமைச்சராக்குன்னா அதில் உள்நோக்கம் என்னங்கிறது நம்ம சாதாரண மக்களுக்கே தெரிஞ்சிருமே. பாமர மக்களே எளிமையாக சொல்கிறாங்க, வாங்குகிற பாட்டில் காசு எல்லாமே முதல்வர் முதல்வருக்கும் போகுது. அதை கரெக்டாக வசூல் பண்ணி கொடுக்குற ஒரு அப்பாவி தான், தியாகி தான் செந்தில் பாலாஜி ஒரு தியாகி. அதுக்குள்ள பட்டத்தை அவருக்கு ஏதாவது தமிழக சார்பாக கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இவர் வந்து திருடி கொடுக்குற காசை வச்சு தான் ஆட்சி நடக்குது அப்படிங்கிற நிலைமையில் அப்புறம் இதில் என்ன இருக்குது? இப்போ நீங்களே பேசும்போது குறிப்பிட்டீங்க டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கே வந்து டாஸ்மாக் ஊழல் தான் அப்படின்ட்டு. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இப்போ 1000 கோடி ஊழல் வந்து பண்ணிட்டு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி இங்கேயும் ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கைது செஞ்சாங்க, கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்தாங்க, சிறையில் வச்சாங்க. அதே மாதிரி இங்கேயும் வைப்பாங்க. அப்படி அவர் உள்ளே போனாங்கன்னா வேற யாரோ ஒருத்தர் ஆராசா போன்ற நல்லவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா கட்சியில் ஒரு மூத்த ஆட்கள் தமிழர்கள் யாராவது முதலமைச்சர் ஆக்குவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் ஆக்கட்டும், நல்ல விஷயம் தானே. ஓகே. தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து கனிமவள கொள்ளை, ஆத்துமண கொள்ளை, மணல் கொள்ளை இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இதை எதிர்த்து வந்து ஒருத்தர் ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு குரல் கொடுத்திருந்தாரு. ஏற்கனவே ஒரு வீடியோவும் அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஸ்டாலின் அவர்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலைஞருடைய முன்னாள் பாதுகாப்பு பிரிவில் வந்து வேலை பார்த்துருக்காரு. அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. என்ன காரணமாக இருக்கு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, என்னோட உயிருக்கு பாதுகாப்பு
பாதுகாப்பு இல்லை, என்னை வந்து நிச்சயம் கொலை செஞ்சிருவாங்க, அது ஒருத்தர் 2 பேரில் 20க்கும் மேற்பட்ட கும்பல்கள் என்னை துரத்துக்கிட்டு இருக்கு, சமூக சேவை செய்யும் போது இந்த மாதிரி இடையூறுகள் வருகிறது. நான் வந்து அந்த ஆய்வாளர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏசிகிட்ட சொல்லியிருக்கேன், அவங்களே வந்து இந்த குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறார். அந்த வீடியோவை பார்த்த உளவுத்துறை அதிகாரிகள் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்திருந்தா அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து கலைஞருக்கு சிறப்பு பாதுகாப்புல வேலை பார்த்திருக்காங்க, முன்னாள் அரசு அதிகாரி. அப்போ அவர் உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை. அதை இவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். அவர் வந்து ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதால அசால்ட்டா விட்டு அவரை வந்து சாவறதுக்கு வந்து அரசே காரணமா இருந்திருக்கு. இல்ல இதுல சமுதாயத்தையும் பார்ப்பாங்களா? எந்த சமுதாயம்? இப்ப முஸ்லீம் சமுதாய மக்கள் வந்து திமுக எது செஞ்சாலும் சிறுபான்மை காவலர் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி, பாஜக உள்ள வந்துருன்னு ஒரு பேரை சொல்லி, முஸ்லீம்களுக்கு வந்து அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்க ஓட்டு வந்து திமுக தான் போட போறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சாவுகள் பாருங்க. நேற்று வக்ஃப் வாரிய தலைவர், எம்பியா இருக்கிறவரு, நாங்கள் உறுதுணையா இருப்போம் எல்லாம் சொல்றாங்களே தவிர ஒரு உயிர் போயிருச்சு, அவர் எனக்கு இப்போ உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, நான் உண்மையாலுமே என்னை கொன்றுவாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. அப்போ உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. அந்த 20 பேரில் ஒருத்தரையோ 2 பேரையோ கைது செய்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சாவு நடந்திருக்குமா? இப்போ அவரோட குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. அந்த அவரே நியாயத்துக்காக போராடின ஒரு மனிதர், அதுவும் முன்னாள் முதல்வருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஒருவர். அவருக்கு கண்டிப்பாக எல்லாத்திலிருந்து தொடர்புகள் இருந்திருக்கும், அரசு அதிகாரிகள் மத்தியிலையும் எல்லா அரசு சார்ந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. ஒரு பொறுப்புள்ள முன்னாள் அரசு அதிகாரி உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சாமானிய மக்கள், சாதாரண மக்கள் எப்படி மணல் கொள்ளை அடிக்கிறவனையும் மலையை திருடி திங்கிறவனையும் பத்தி தவறாக கொண்டு போய் அவர் இவங்க மேல குற்றச்சாட்டு பண்ண முடியும்? இந்த கொலையை பார்க்கும்போது எனவே எவன் என் மலையை கொள்ளை அடிச்சா என்ன, மண்ணை கொள்ளை அடிச்சானே, எவன் எக்கேர் கெட்டு போனா என்ன, நம்ம புள்ளப்பட்டியில பார்ப்போம், நம்ம தொழிலை பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலை தான் வரும். இப்போ இதே மாதிரி தான் புதுக்கோட்டையிலையும் அதே மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டார். இப்படி இந்த ஆட்சியில் வந்து தொடர்ந்து இது போன்ற கொலைகள் நடந்து வர்றதுங்கிறது, நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், எப்படி வேணாலும் திருடுவோம், யாரை வேணாலும் ஏமாற்றுவோம், எங்களுடைய நோக்கம் எதுனாலும் கொள்ளையடிச்சு எங்கள் குடும்பமும் எங்கள் கட்சிக்காரங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுக்கு இடையூறாக யார் வந்தாலும் அவங்க வந்து கொலை செய்வோம். யார் கொலை செய்யறா? காவல்துறையா இல்ல அரசாங்கமா இல்ல இந்த கனிமவள கொள்ளையர்களா? கனிமவள கொள்ளையர்கள். இதுல வந்து அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, நான் செத்து போனேன்னா அதுக்கு வந்து ஆய்வாளரும் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் காரணம், நாங்க எந்த புகார் மனு கொடுத்தாலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அவங்க தகவல் தெரிவிச்சிடறாங்கன்னு சொல்றாரு. நிராகரிக்கப்பட்டது, அதே மாதிரி நிராகரிக்கப்படுது. அப்படிங்கும்போது இது எல்லாமே ஒரு கூட்டு சதி திட்டமே தான் இருக்கு. இப்போ அவரு எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவங்கெல்லாம் குற்றவாளின்னு குற்றம் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த குற்றவாளிகளை நேரம் கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லையா? இல்ல கூட்டு விசாரணை பண்ணிருக்கலாம். முதல்லயே யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிச்சாலும் இந்த குற்றம் நடந்திருக்காது இல்ல. இதுக்கு முழுக்க அரசு தான் பொறுப்பேற்கணும். ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவரை இப்படி கொள்றதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க குடும்பத்துக்கு நிச்சயம் 1 கோடி ரூபாய் நிதியும் அரசு வேலையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் தமிழ்நாடு நலசங்க சார்பாக கேட்டுக்கிறேன். உண்மை குற்றவாளிகளை உடனடியாக அவங்களை அரசு வேலையிலிருந்து நீக்கணும், உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும். அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நிலைநிறுத்தணும். அப்பதான் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இல்லைன்னா மக்கள் யாருமே நாளைக்கு எது நடந்தாலுமே தன் கண் முன்னாடி ஒரு கொலை நடந்தா கூட அவங்களால சாட்சி சொல்ல கூட வரமாட்டாங்க. இதுதான் நிலைமை தமிழ்நாட்டில். தொடர்ந்து திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி இதே மாதிரி நிறைய இடங்கள் வந்து மலைகள்லாம் கொள்ளையடித்து நம்ம பார்க்க முடியுது, வெட்டி கொண்டு போகிறத பார்க்க முடியுது. கேரளாவில் வந்து கழிவுப் பொருள் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டையும் கொண்டு வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இதே மாதிரி பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு நிலைமையில் இந்த அரசாங்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து முதல் தமிழர்களுக்கு தமிழர் நலம் சார்ந்த அரசு கிடையாது. அவங்க வந்து குடும்பம் நலம் சார்ந்த அரசு. அவங்க குடும்பத்துக்கு ஜாலரை அடிக்கிறவங்க. அவங்க ஏதோ வகையில் எப்படியோ கொள்ளையடிச்சு வாழ்க்கையில் முன்னேறிடணும், அதை வச்சு பல கோடி ரூபாய் சுருட்டிடணும், அந்த கோடிகளை வச்சு ஓட்டுகளுக்கு பணமாக கொடுத்து மறுபடியும் நம்ம பதவிக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. மண்ணின் மைந்தர்கள், மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள், மலையை நேசிக்கக்கூடியவர்கள், ஆற்றை நேசிக்கக்கூடியவர்கள், இயற்கை வளங்களை நேசிக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி நிலைமை நிச்சயமாக வராது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான தவறுகள் நடப்பதை வந்து தடுத்து நிறுத்தப்படும். இவங்க முழுக்க இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பல கோடிகள் பல லட்சம் கோடி ரூபாய் அடிச்சு வச்சிருக்காங்க. நாளைக்கு இவங்களுக்கு வந்து ஆட்சியில் இல்லைனாலோ இல்லை இவங்களுக்கு வந்து இவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் இவங்களாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க, அங்கே போய் சொகுசு வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த அளவுக்கு இவங்க பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்து சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்ட மக்கள், பாமர மக்கள், மண்ணை நேசிக்கிற மக்கள்,
வந்து ஊரை விட்டு ஊர் ஓடுறது, வெளிநாட்டுக்கு போகிறது அப்படிலாம் போக மாட்டாங்க. இது வந்து நம்மளுடைய ஊர், நம்ம மண், நம்ம குலதெய்வம்லாம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எல்லாருமே இங்கே இருப்போம். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள் என்று தமிழகத்தில் ஆட்சி செய்கிறார்களோ அன்று தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1967 அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க திராவிடர் ஆட்சி தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி தமிழர் ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. காமராஜர் ஆட்சி தான் இன்றைக்கும் பொற்கால ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி சுப்ராய கவுண்டர் ஆட்சியில் இருந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் தான் தமிழர். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு, எடப்பாடி கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. இதை தவிர்த்து மீது எல்லாமே இருந்திருக்காங்க. இந்த மண்ணின் மைந்தர்கள் இருக்கும்போது தெரிந்தோ தெரியாமலோ தமிழர்களுக்கு ஆதரவான நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் படிக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், பல்வேறு அணைக்கட்டுகள், தொழில் செய்யணும், படிக்கிற மக்கள்லாம் தொழிலுக்கு போகணும் இல்லையா, பல தொழிற்பேட்டைகள், இப்படி எல்லா இதையுமே புரட்சி செய்து மக்களுக்கு வந்து தேவையான அடிப்படை கட்டமைப்பை செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலை. இப்போ தென் மாவட்டங்களை பாருங்கள், சாதி ரீதியான கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வேலை வாய்ப்பு கிடையாது, அங்கே தொழிலே கிடையாது. ஏற்கனவே இருக்க தொழிலே ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. வெளிநாடு போயிட்டுலாம் முதலீட்டில் எடுத்துட்டு வந்து தொழில் தொடர்ந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாருல ஸ்டாலின். சொல்றாங்களே தவிர எங்கே செஞ்சிருக்காங்க? நாங்கள் கேட்குறோம். நாங்குநேரி சிறப்பு பூங்கா, தொழில் பூங்கா ஆரம்பித்தாங்க. அதில் எத்தனை கம்பெனி இருக்குது, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க? தூத்துக்குடி மிகப்பெரிய துறைமுகம், அதை சுற்றி பல்வேறு தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கிற தகவல் சொல்லப்படுதே தவிர அங்கே ஏற்கனவே இருந்த கம்பெனிகள் மூடப்பட்டு தமிழர்களுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை. கம்பெனி வந்தாலுமே வேலைக்காரங்கள்லாம் வந்து வெளியூரில் தான் வராங்க, தமிழர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. மண் சார்ந்த தொழில் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. விவசாயம் செய்கிறதுக்கே வடநாட்டிலேருந்து ஆட்கள் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாயிட்டு. இப்போ தமிழ்நாட்டை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம், தமிழர்களுக்கு சொல்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் வெளி மாநிலத்தில் வரக்கூடியவர்களுக்கு வந்து தடை பண்ணி தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வேலை அப்படிங்கிறது இந்த அரசு ஏன் சொல்ல மாட்டேங்குது? மத்திய அரசு எதிர்க்காங்க, ஹிந்தி எதிர்க்காங்க. நியாயமாக ஹிந்தி எதிர்க்கிறது நியாயம் என்றாலும் கூட ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் பாருங்கள், டிக்கெட் வந்து நம்ம வந்து தமிழில் சொல்லி எடுக்க முடியல. திருநெல்வேலியில் டிக்கெட் கேட்டால் கேனுங்க. நீங்கள் யதார்த்தமாக போய் பார்க்கலாம். அப்போ நீங்கள் தமிழகத்துடைய மாநில உரிமையை காப்பாற்றணும்னு சொல்கிற ஆட்கள் தமிழ்நாட்டில் மத்திய அரசு வேலையில் இருந்தாலும் தமிழ் தெரிந்தவர்களை தான் வேலைக்கு வைக்கணும்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல? இதே கர்நாடகாவில் அந்த மாதிரி நிலைமை இருக்குதா, மராட்டியாவில் அந்த மாதிரி நிலைமை இருக்கா? அவங்க வந்து முதல்ல மராட்டியத்தை பேசு, அதுக்கப்புறம் நீ ஹிந்தி பேசு, இங்கிலீஷ் பேசு, அது வாம் பிரச்சனை. முதல்ல கன்னடத்தை பேசு. கன்னடம் வந்து எங்கள் மாநில மொழி, மாநில மொழியில் தான் நீ பேசணும்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவங்க தெளிவாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்க முழுக்க இங்கிலீஷுக்கும் மற்ற மொழிகளுக்கும் கூஜா தூக்குற விதமாக இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் இருக்குது, தமிழ் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழே படிக்கல பிள்ளைங்க, அப்புறம் எப்படி தமிழ் வளரும்? 12ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமாக தமிழ் முதல் பாடமாக எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இருக்கணும். இல்லை, இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ன்னு பல பள்ளிக்கூடங்கள் இருக்குது. எந்த பள்ளிக்கூடத்துலையாச்சும் தமிழ் இருக்கா? அப்போ தமிழை காப்பாற்றுறேன்னு சொல்கிற ஆட்கள் தமிழை அழிக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கும் இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்துக்கும் எப்படி தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்குறீங்க? இந்த ஆட்சி வந்து இந்த மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற காரணத்தால நீங்கள் சீமான் அவர்களோட தொடர்ந்து வந்து நிறைய இடங்களில் அவர்கள் கூட்டத்தெல்லாம் போய் கலந்துக்கிறீங்களா? முழுக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழர் விரோத ஆட்சி, தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி. இந்த ஆட்சியை தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து வீழ்த்த வேண்டும். அந்த வகையில் சென்னையில் சீமான் தலைமையில் பல்வேறு தமிழர் நலன் சார்ந்த பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. பஞ்சமர் நில மீட்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, இது 3 சேர்ந்து நடைபெற்ற திருப்பூர் மையத்தில் நாங்களாம் கலந்துக்கிறோம். சாதி சங்க தலைவர்கள் தமிழ் சமுதாய மக்கள் கலந்துக்கிறோம். தேவேந்திரர், தேவர், பறையர், கோனார், கவுண்டர், இப்படி தமிழ் சமூக நாடார், இப்படி எல்லா தமிழ் சமுதாயங்களும் சேர்ந்து அவருக்கு வந்து தமிழருங்கிற வகையில் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். இல்லை, அவருக்கும் உறுதுணையாக இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பாமகவுக்கு அவங்களும் உறுதுணையாக நிற்கிறீங்க. எங்களை 2 பேரும் வெவ்வேறு அணியில் நிற்கிறாங்க. இவங்க வந்து பாஜக கூட கூட்டணிக்கு போகிறாங்க, திரும்ப அதிமுக கூட கூட்டணிக்கு போகிறாங்க. சீமானவர் தனித்து போட்டிடுறாரு. நீங்கள் 2 கூட்டணிக்கு நீங்கள் போகல. நாங்கள் வந்து தமிழர்கள்ங்கிற வகையில் தமிழர்கள் யார் இந்த மண் சார்ந்த பிரச்சனைக்கு போராடினாலும் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், கொடுக்க வேண்டியது கட்டாயம். வாக்கு அரசியல்களும் அந்த சூழலில் எப்படி இருக்குன்றது தான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு பெண்களுக்கு சம உரிமையாக 117 தொகுதிகள் கொடுத்து எல்லாருக்கும் பொது தொகுதியில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து ஒரு அரசியல் புரட்சி செய்து வர்றது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு தான் நம்ம 100% ஆதரவு கொடுக்கணும். அதுதான் நிலைமை.
ஆனால் தமிழர்கள் ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழல் தமிழர்களுக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழர்கள் யாரை வேணாலும் ஆதரிக்கலாம், எல்லாருமே நம்ம ஒன்றா தான் பார்க்குறோம். அதே சமயத்தில் நேர்மையாக சமரசம் இல்லாமல் இது வரைக்கும் அவங்க சந்திச்ச தேர்தலில் யாருக்கிட்டையும் கூட்டணி வைக்காம துணிஞ்சு நிற்கிற அந்த துணிச்சலுக்காக அண்ணன் சீமான் கூட நிற்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ் சாதிங்கன்னா அவர் கூட நிற்கணும். தமிழர்கள் ஒன்றுபட்டால் தான் தெலுங்கர்களுடைய மாற்றுப்புற மொழிகளுடைய மாற்றுடைய ஆதிக்கத்தை நம்ம குறைக்க முடியும். நம்மளை வந்து சாதி ரீதியாக பிளவுபடுத்துறது, அவர் நாடாரு, இவர் கோணாரு, இவர் தேவரு, இவங்கள சாதி ரீதியாக சண்டை மூட்டி விட்டு அந்த சண்டை நடக்கக்கூடிய கொலை கலவரங்களை ஆதாரமாக வைத்து திராவிட ஆட்சிகள் தொடர வேண்டும். இவங்க ஒற்றுமையாக சேர்ந்துடக்கூடாது. தமிழ் சமுதாயம் ஒன்று சேர்ந்து விட்டால் நம்மளுடைய ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ கேடு வந்துடும். 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க மாற்று மொழியினர். இப்போ 1956 மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முதலமைச்சராக இருக்காங்களா? தமிழர் ஆயிருக்காரா? அமைச்சர் ஆயிருக்காரா? ஆகலை. ஆனால் இங்கே பாருங்க, முழுக்க முழுக்க பிற மொழியாளர்கள் தான் ஆட்சிக்கு அதிகாரத்தில் இருக்காங்க. அரசு அதிகாரிகள் அதிக அளவில் பிற மொழியாளர்கள் இருக்காங்க. தமிழர்கள் இருந்தாலுமே நீங்களும் எத்தனை இடத்த குரல் கொடுத்துட்டீங்க. திரு சீமானவர் நிறைய பேர் தமிழ்நாட்டில் குரல் கொடுத்து தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அவங்களை வந்து மக்கள் அரியணத்தை ஏற்றிட்டு தானே இருக்காங்க. மறுபடியும் இல்லை, அதுதாங்க, அது மூளை செலவு செய்யப்பட்டு வாக்குக்கு பணம் கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளக்கூடிய டாஸ்மாக் மதுபானங்கள் விற்கப்பட்டு மக்கள் வந்து அவங்க சுய அறிவே இல்லாம ஒரு நிலைமை உருவாக்கி 100% 80க்கு மேல வந்து படிச்சவங்க தான் சார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் மூளையை கழுவி அவங்க? நீங்க எவ்வளவு தெளிவான ஆளா இருந்தாலும், இன்ஜினியராக இருந்தாலும், வழக்கறிஞராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மதுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் உங்களுடைய மூளை வந்து செயலிழந்துடும். அதிக கொலை குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் மது, அதிக குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணம் மது, தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருக்கிறதுக்கு காரணம் மது. இப்படி பல விஷயம் மது வந்து அடிப்படையாக இருக்குது. இன்றைக்கி வந்து அரசே வந்து சாராயம் விற்கிறதுக்கு டார்கெட் பண்ணி 50,000 கோடி ரூபா லாபம் வரும்னு விற்கும்போது அப்போ குடிக்காத மக்களையும் குடிக்க வச்சு கொள்வது ஒரு பக்கம், அவங்களாம் தெளிவாக இருந்தால் நம்மளுடைய ஆட்சி நீடிக்காதுங்கிறது இன்னொரு பக்கம். மது விற்கிறதுக்கு 2 நோக்கம் இருக்குது. இப்போ பூரண மதுவிலக்கு அமல்படுத்தின மாநிலத்தில் வந்து தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலம் ஒரு காலத்தில். அது ராஜாஜி ஆட்சி காலத்தில் இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் இருக்கட்டும், ஏன் திமுகவுடைய தலைவர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போதே மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதுவிலக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கேவலமான நிலவைகளை உருவாக்குறதுக்கு கருணாநிதி இவங்கெல்லாம் காரணம். ஆனால் இன்னைக்கு வந்து போன எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலினே என்ன பண்ணாரு, மதுவை உழைக்க வேண்டும், டாஸ்மார்க்கை மூட வேண்டும், வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கொடி காட்டிக்கிட்டு எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அப்படி போராட்டம் பண்ண ஆட்கள் இன்னைக்கு ஏன் அதை செய்யல? என்னதான் அவங்களே வந்து அதை மறைச்சி இருந்தாலும் ஊடகங்கள் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தானே. ஊடகங்களும் பெருசா வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு எளிமையா சேருது, நேரத்துக்கு நேரம் கிடைச்சிருது. ஊடகங்கள் எல்லாமே ஆட்சியாளர்கள் கையில தான் இருக்கு. இப்போ மிகப்பெரிய ஒரு பேரணி பொதுக்கூட்டம் திருப்பூரில் நடந்தது. தமிழ்நாட்டுடைய முக்கியமான அச்சு ஊடகங்கள் அதை வந்து செய்தியாகவே வெளியிடல. அப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? அப்போ ஆளுங்கட்சியுடைய நிர்பந்தத்துக்கு பயந்து முக்கியமான ஊடகங்களை செய்தி வெளியில மறுக்குது. 1. 2வது, தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்காங்க, நாளைக்கு தமிழருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா வகையிலும் அரசு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் உடைச்சி முன்னுக்கு வந்தால் மட்டும்தான், தமிழர்கள் ஆட்சி வந்தால் மட்டும்தான் தமிழர்கள் வாழல முன்னுக்கு வர முடியும். வர முடியுமா? கண்டிப்பா முடியும். தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சிக்கு வர முடியுமா? முடிந்தால் முயற்சி எடு, முடியாவிட்டால் பயிற்சி எடுன்னு பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு. அதனால இவங்க முடியும் நம்பிக்கையோட நம்ம இப்போ சமரசமே இல்லாமல் இப்போ சீமானை நினைச்சிருந்தா 1000 கோடியோ 2000 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு யாரோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து போயிருக்கலாம். அந்த மாதிரி சமரசம் இல்லாத தலைவர்கள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்காங்கல்ல, முடியும்னு சொல்லி தானே இறங்கி நிற்காங்க. அப்போ அவங்க கூட நம்ம உறுதுணையாக நின்னால் நிச்சயம் முடியுங்கிற நம்பிக்கையில் தான் தமிழ்நாட்டிலுடைய முக்கியமான சாதி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் எல்லாம் சீமானன்னா ஆதரிக்காங்க. இதுல எந்த சாதியும் கிடையாது. இந்த ஆதரவுலாம் இறுதி வரைக்கும் இருக்குமா, இல்ல 2026 திமுக பணம் கொடுத்துச்சுன்னா அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குமா? பணம் கொடுத்து போகக்கூடிய ஆட்கள் இங்க யாரும் இல்லைன்னு நம்புறோம். பணம் கொடுத்து யாரும் போக மாட்டாங்க. அப்படி போனாலும் மக்கள் வந்து தவறான ஆட்களை அடையாளம் கண்டு சீமானங்களை தான் முழுமையாக ஆதரிப்பாங்க. என்னதான் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கலாம், இவங்க போக மாட்டாங்க. பணம் கொடுத்து ஒருத்தர் தாங்க விலைக்கு வாங்க முடியும், ஒரு சமுதாயத்தை இப்படி விலைக்கு வாங்க முடியும். இப்போ மக்களுக்கு வந்து வாக்குக்கு பணம். இப்போ மத்திய அரசு வந்து நேர்மையாக செயல்பட்டாலே நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடும். தேர்தல் கமிஷன் ஒழுங்காக நடந்தாலே தமிழ்நாட்டில் நேர்மையான ஆட்சி வந்துடும். வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டியது யாரோட கடமை, யாரோட பொறுப்பு? தேர்தல் நடத்துகிற பொறுப்பு மத்திய அரசு. அவங்க அதை ஏன் செய்யல? எப்போ பதில் ஓட்டுக்கு அவங்க 1000 கொடுத்துட்டாங்க, 2000 கொடுத்துட்டாங்க, அங்கே 500 கொடுத்துட்டாங்க, குற்றச்சாட்டு வருதுல்ல.
வாக்குக்கு பணம் கொடுத்த வேட்பாளரை உடனடியாக தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை அவங்க ஏன் பண்ணலை? பணம் வாங்கின மக்களுக்கு வந்து இன்னும் ஓட்டே போடக்கூடாதுன்னு ஏன் சொல்லலை? இதை செஞ்சாலே பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ பணத்துக்கு பணம் நிறைய பட்டுவாடை செய்யப்பட்டதாக தமிழ்நாட்டில் 2 முறை தேர்தல் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதே வேட்பாளர்கள் இன்னும் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க. அவங்களை கைது பண்ணல, எந்த நடவடிக்கை இல்லை. அவருக்கு சுதந்திரமா எம்பியா இருக்காரு. யார்? நம்ம மூத்த அமைச்சர் துரைமுருகனுடைய பையன் டிடிவி தினகரன் எலெக்ஷன் நின்றுச்சு, மறுபடியும் அவங்க இப்படி நடக்குது. அப்போ குற்றம் செய்வதை விட குற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனை தான் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கணும். தேர்தல் கமிஷன் ஒழுங்காக செயல்படவில்லை. தேர்தல் கமிஷன் ஆளுங்கட்சியுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது. பணம் கொடுக்கறதுக்கு தேர்தல் கமிஷனே உடந்தையாக இருக்கு. தேர்தல் கமிஷனில் நேர்மையான அதிகாரிகளை வைக்கணும். அப்படிலாம் தேர்தல் கமிஷனில் இப்போ இருக்கிற இந்த தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மத்திய அரசுகளை தூக்கி தூர போட்டுட்டு இராணுவத்திலிருந்து கொண்டு வரணும். பணத்துக்கு விலை போகாத ஆட்களை கொண்டு வந்து வச்சால் தமிழ்நாட்டில் பணம் பட்டவாடை பண்ணாமல் ஆட்சி ஓட்டு எடுப்பு நடந்தால் உண்மையாக மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கிற உண்மை தெரிஞ்சு போகும். பணத்தை கொடுத்து வழக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சில அரசியல் கட்சிகளே இயங்கிட்டு இருக்கு. எல்லாம் அவங்களும் அரசியல் கட்சியை கலைச்சிட்டு இது வரைக்கும் நம்ம கொள்ளையடிச்ச பணத்தை காப்பாற்றினா போதும்னு சொல்லி ஊரை விட்டே ஓடிடுவாங்க. இல்லை, வாக்குக்கு காசு கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. எத்தனை வீட்டில் நமக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு அளந்து எண்ணி அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. அதில் காட்டுற ஆர்வத்தை எதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பில் ஏன் காட்டலைன்னா, தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் யார் யார் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்றுபட்டு விடும். இப்போ உதாரணத்துக்கு நாடார் சமுதாயம் நாங்கள் வந்து 1.5 கோடி பேர் இருக்கோம் நான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் சமுதாய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வன்னியர் சமுதாயம் 2.5 கோடி பேர் 3 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பறையர் 2.5 கோடி 3 கோடின்னு சொல்கிறாங்க. கவுண்டர் 2.5 கோடி 3 கோடின்னு சொல்கிறாங்க. இப்படி பார்த்தா ஒரு 40-50 கோடி கணக்கு வருது. தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையே 7 கோடியோ 8 கோடியோ தான். அப்போது உண்மையான அளவு நாடார்கள் 15% தான் இருக்காங்க. அப்போ எனக்கு 15%க்குள்ள இடஒதுக்கீடை கொடுத்து நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் சமுதாயத்தில் படித்து வேலைக்கு போகிற ஆட்கள், படித்து பயன்பெறக்கூடிய மக்கள் பயன்பட்டுருவாங்க. அப்போ நம்மளுடைய உரிமை 15% எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் வந்து சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொருத்தர் 7% தான் இருக்கார், அவர் 7 கொடுத்தா போதும். இன்னொருத்தர் 25 இருக்கார், அவருக்கு 25 கொடுத்தா இந்த பிரச்சனைகள் வராமல் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அளந்து கொடுக்கணும், ஏன் அள்ளி கொடுக்குறீங்கன்ற மாதிரி. ஆமாம், அதை அண்ணன் தான் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது அப்படி செஞ்சால் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாயிரும். ஆனால் இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கிறதுக்கு வாக்கு வங்கி இல்லாத பிறமொழியாளர்கள் 35 சட்டமன்ற உறுப்பினர்கள். 35 சட்டமன்ற ஒரு தொகுதியில் கூட அவனால் தனிச்சு நின்னா அந்த ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி எம்பி, தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பி, இந்த 4 பேரும் ஒரே குடும்பம். ஒரு குடும்பத்துக்கே இவ்வளோ பதவினா அப்போ சமூக நீதி எங்கே இருக்குது? சமூக நீதி எங்கே இருக்குது? இதுதான் பெரியார் ஈவேரா இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சமூக நீதியா? சும்மா பெரியார் படத்தை போட்டு ஊரை ஏமாத்துறது மட்டும் போதாது. அவர் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தையாச்சும் நீங்கள் சொல்லலாம். ஒன்றுமே கடைபிடிக்காமல் சும்மா சமூக நீதின்னு சொல்லி ஏமாத்துறது. அப்போ சமூக நீதி இவங்களிடம் இல்லை. அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேரணும். ஒரு குடும்பத்துக்கு 4 பதவி, இது நியாயமா? மக்கள் தானே அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க வாக்கு போட்டு. அது காரணம் பிரித்தாளும் சூழ்ச்சி. திராவிடர்கள் முழுக்க தமிழர்களை பிரித்தாளும் சூழ்ச்சி சாதி ரீதியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சாதி ரீதியாக நாங்கள் பிளவுபட்டு நிற்காம தேவேந்திர குல வேளாளர்கள் வேட்பாளர்கள்னா நாடார்களும் தேவர்களும் ஓட்டு போட்டால் யார் ஜெயிப்பா? தேவேந்திர குல வேட்பாளர் தான் ஜெயிப்பார். தேவர் சமுதாயத்துக்கு நாடாரும் தேவேந்திர குல வேளாளரும் ஓட்டு போட்டால் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருவாங்க. அதே போன்று நாடார் நிற்கும் போது தேவரும் தேவேந்திர குல வேளாளரும் நின்னா தென் மாவட்டங்களில் ஜெயிச்சிருவாங்க. இப்படி ஒரு சூழல் தூத்துக்குடி தொகுதியில் நடந்திருந்தால் கனிமொழியாளர் 15 ஓட்டு வாங்க முடியாது. 10 ஓட்டு கூட இல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் தூத்துக்குடியில் 2 முறை பாராளுமன்ற தொகுதி. அதே போன்று அப்படியே பக்கத்து தொகுதி வாங்க மதுரை தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில் மண்ணின் மைந்தர்கள் எம்பி ஆக முடியல, பிறமொழியாளர்கள் தான் ஆகிறாங்க. அது கோட்டையாவே ஆயிடுச்சு. இல்லை, அவரோட கோட்டையாளர்கள் எம்பி யாரு? பிறமொழியாளர்கள். வெங்கடேசங்கிறவர் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தார். அப்போ அங்கே உள்ள தமிழர்கள் ஒன்றுபட்டு வாக்களித்தால் ஒரு தமிழர் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும். அதே போன்று திருச்சியில் முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்க,
வைகோவுடைய பையனை கொண்டு வந்து நிறுத்தி ஜெயிக்க வைக்காங்க. இப்படி அதே மாதிரி மத்திய சென்னை, வட சென்னை, இந்த மாதிரி நிறையா தொகுதிகளில் பிறமொழியாளர்கள் நம்ம தமிழர்களை வந்து திட்டமிட்டு அவர்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்தி பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதோ வகையில் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தின் வாயிலாக அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ சீமான் வந்தோடனே இது வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு ஆகி ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர்ந்து திராவிடத்தை வீழ்த்த வேண்டும், திராவிடத்தை அழிக்க வேண்டும், திராவிடம் இருக்க வரை தமிழர்களுக்கு வாழ்வு கிடையாது, வளம் கிடையாது, நம்மளுடைய வளங்களையும் செல்வ செழிப்புகளையும் கனிம வளங்களையும் கொள்ளையடித்து இவர்கள் டன்னாக லாரியாக பக்கத்து மாநிலத்துக்கு கொண்டு போகிறது ஒரு சூழல் இருக்குது. அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இவர்களோட ஆட்சி நீடித்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டு விடுங்கிறதுனால தான் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சீமானனை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது உருவாயிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வந்து கடற்படை வந்து இலங்கை கடற்படை வந்து வஞ்சிச்சுட்டே இருக்காங்க, நிறைய கைது பண்ணுறாங்க, நிறைய அடக்குமுறையில் கையாளுறாங்க. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இது வரைக்கும் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து கூட 2 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவங்க வந்து கடிதம் எழுதுறது மட்டுமே வேலையாக வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு கடிதத்தை எழுதி வச்சுக்கிறாங்க, அதில் ராமேஸ்வரம் மீனவர்கள், கருவை குளம் மீனவர்கள் அந்த பேரை மட்டும் மாற்றிட்டு பேர் நம்பர் மட்டும் மாற்றிட்டு தேதி மட்டும் மாற்றிட்டு பிரதமர் கடிதம் எழுதுறாங்க. அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? தமிழக அரசு கடுமையாக இலங்கை தூதரகத்தை கண்டிக்க வேண்டும். இலங்கை தூதரகம் சென்னையில் இருக்குது. எங்களுடைய மக்கள் பிரச்சனைக்கு வந்து நீங்கள் வந்து உடனடியாக இது இந்த மாதிரி செய்யக்கூடாது, உடனடியாக விடுதலை பண்ணுங்கணும். இவங்க படகை பிடிங்கிறாங்க, 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா படகெல்லாம் பிடிங்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ 6 மாத காலங்கள் அதிக அளவில் நடக்குது. மத்திய அரசும் இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மத்திய அரசு வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழக மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்காங்க, சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? பாஜக வந்து உடனடியாக இது மத்திய மோடி ஐயா அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து தமிழக மீனவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ அண்ணன் செந்தமிழ் சீமான் இது குறித்து மிகப்பெரிய போராட்டத்தை 22ஆம் தேதி முன்னெடுத்திருக்காங்க. போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா? அனுமதி கொடுத்துருக்காங்க இல்லைன்னு தெரியல, போராட்டம்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தான் தெரியும். ஆனால் அதில் என்னன்னா, மீனவர் நம்மளுடைய சகோதரன். அந்த சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கோடி ரூபா சொத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சொத்தை அதை மீட்கணுங்கிறதுக்காக அவர் போராடுறார். அப்போது தமிழ் சமுதாயம்லாம் சேர்ந்து நம்மளுடைய சகோதரனுடைய உரிமையை நாம் காப்பாற்ற வேண்டுங்கிற அடிப்படையில் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அதே போன்று தமிழ் சகோதர மீனவர்கள் தாக்குதலுக்குள்ளாராங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் இணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அண்ணன் முன்னெடுக்கிறார். இது வந்து சமுதாய தலைவர்கள் மட்டும் கலந்துக்கிறது கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களும் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம மொத்தமாக நின்று சண்டை போட்டாதான் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஒன்றாக வரும். ஏன் குஜராத் மீனவர்கள் கொடுக்குற முக்கியத்துவம் தமிழ்நாடு மீனவர்களுக்கு ஏன் வந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டாங்க? நீங்கள் வந்து குஜராத் மீனவர்களை அவர் வந்து இந்திய மீனவர்களாக பார்க்கிறார்கள். தமிழக மீனவர்களை இவர்கள் வந்து இந்திய மீனவர்களாக பார்க்கவில்லை. இந்திய மீனவர்களாக பார்த்திருந்தால் இவர்களுடைய நடவடிக்கை அதிரடியாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் அவங்க செல்வாக்குள்ள மக்கள் வாக்கு செலுத்தின வஞ்சிக்கிறாங்களா? அப்படிதான் தோணுது. அதே சமயத்தில் அவங்க வந்து நம்மளே வந்து நம்ம தமிழக மீனவர்கள் தான் சொல்கிறோம், நம்ம இந்திய மீனவர்கள் சொல்கிறது கிடையாது. தமிழ்நாடு முதல்வர் தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டும். அவர் தான் என்னை வந்து எல்லாம் அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இவருடைய பையன் 2 பேரை, இவருடைய பையன் உதயநிதியை வந்து இதே இலங்கை காவல்துறை கைது செய்திருந்தால் இலங்கை என்ன நடவடிக்கை இருந்திருக்கும்? கப்பற்படை, வான்படை, எல்லா படையும் போயிருக்கும். அப்போது இவர் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடிய முதல்வர் அவருடைய மகன்களை கைது செஞ்சுருக்காங்க. அப்போது நம்ம மகனை கைது செஞ்சால் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துருக்கணும்ல. உதயநிதி கைது செய்யப்பட்டிருந்தால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இலங்கைக்கோ எங்கேயோ போகுது கைது செய்யப்பட்டு இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்நேரம் தமிழக அரசியல் எப்படி இருந்திருக்கும்? அதான் கடிதம் எழுதிருக்காருல்ல சார். அப்போ உதயநிதிக்கு கைது செய்யப்பட்டாலும் கடிதம் தான் எழுதுவாரா? தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எல்லாம் வாய்மூடி மௌனியாக தான் இருப்பாங்களா? அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்களா? எந்த போராட்டமும் நடத்த மாட்டாங்களா? எதுவும் செய்ய மாட்டாங்களா? என்ன நடக்கும்? நீங்கள் யதார்த்தத்துக்கு வாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதே ரியாக்ஷன் தானே நீங்கள் மகனாக நினைக்கக்கூடிய மீனவர்களுக்கும் பார்க்கணும், மீனவர் பிரச்சனைக்கும் பார்க்கணும். அப்போ பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து கடிதம் எழுதுறதும், உங்கள் சொந்த பிரச்சனைனா கோபம் வர்றதும் இயல்பாக இருக்கிற கூட நீங்கள் எப்படி அப்பான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? தமிழக மக்கள் அப்பான்னு உங்களை கூப்பிட்றதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? உண்மையில நீங்கள் அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால்
தமிழக மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக நீங்க வந்து அதை எதிர்த்து கடுமையான உங்க சொந்த பையன் பாதிக்கப்பட்டிருந்தா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது போன்று எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் நீங்க வந்து அப்பான்னு சொல்றதுக்கு தகுதி உள்ள நபர். சரி, நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை